தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த அதிரடியான 3 திட்டங்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எப்படி அப்ளை பண்ணணும்? பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பத்திலிருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது? எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். கூடுதலா ரேஷன் கடைகள்ல ஒரு சில அதிரடியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னாலுமே நீங்க பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக மக்களுக்காக தமிழக அரசாங்கம் அறிவிச்ச அதிரடியான திட்டங்கள் என்னென்ன, இதுல யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகலாம், யாருக்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விவரமான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. கடந்த ஒரு சில நாட்களாகவே சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு. டெய்லியும் புது புது அப்டேட்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிரடியான 3 நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நலத்திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத மெயினாக வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்துடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணா சூப்பர் 6 திட்டம். ஸோ இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எப்போ கொடுத்த ஒரு வாக்குறுதி, ரொம்ப ஏற்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஒரு திட்டத்தை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏமா திட்டத்தில் 6 இருக்கு ஆனால் 3ன்னு சொல்லியிருக்கீங்களே, இது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் முதல் கட்டமாக வந்து இது 3 சிலிண்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்த கட்டத்தில் இது 3, 4 ஆகும். 4லேருந்து அது 6 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஸோ இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டுமே 4000 கோடி நிதியானது வருஷம்தோறும் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த ஒரு திட்டத்தின் கீழே 1.30 கோடி குடும்பங்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிளான குடும்பங்களுக்கு இந்த வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த திட்டம் எப்பத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜான்வரி இந்த பொங்கல் இருந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிலிண்டர் ஆனது வழங்கப்படும், எல்லாருக்கும் வந்து வழங்கப்படாது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆண்டு வருமானமானது 2.5 லட்சத்துக்கும் கீழே இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளாதாரத்தில் பின்னடைந்த குடும்பங்கள், அதாவது பிலோ ப்ராவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த 3 சிலிண்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறு குறு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். அடுத்து சமூகத்தில் நலிவடைந்த குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே இந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த 3 சிலிண்டர் ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ஆனதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்குன்னு ஒரு சில கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். ஓகே மது, நீங்க சொன்னது எல்லா கேட்டகரியிலும் நான் இருக்கேன் அப்படின்னும் போது இந்த சிலிண்டர் நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வழக்கமா எப்படி எல்பிஜி சிலிண்டர் வந்து கால் பண்ணி புக் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க புக் பண்ணுவீங்க. சம்பந்தப்பட்ட அந்த ஏஜென்சில இருந்து உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் போட்டுருவாங்க. போடும்போது அந்த கேஸ் சிலிண்டருக்கான தொகையை நீங்க அவங்க கிட்ட கட்டிடுவீங்க. கட்டினதுக்கு அப்புறமா அந்த எல்பிஜி அந்த ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து எங்ககிட்ட கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த கணக்கை வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு தான் வந்து போயிருக்கா அப்படின்ற வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் வாங்கினாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குக்கு இந்த தொகையானது அவங்க திருப்பி செலுத்திடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த திட்டம் வந்து செயல்படும் அப்படின்றத இப்போவே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து உஜ்வாலா திட்டத்தின் கீழே சப்சிடியில் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கேன். நான் இந்த அன்னபூரணி ஸ்கீம் கீழே வந்து சிலிண்டர் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா
தான். ஸோ இதுக்கான விரிவான விளக்கம் வந்து இன்னும் வந்து கொடுக்கப்படல. என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஸ்கீம் கீழே வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவங்க இன்னொரு ஸ்கீம் கீழே வந்து பெனிஃபிட் ஆக முடியாது. மேபி இதில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஸ்கீம் கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறேன், என்னோட யூகத்தில் நான் சொல்கிறது. ஸோ இதில் விஜய் அறிவிச்ச அடுத்த முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பயணம் திட்டம். எஸ், மகளிராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த திட்டம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த திட்டத்தின் கீழே நம்ம எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம்? டவுன் பஸ் வருது அப்படின்னும் போது, அதாவது நகர்ப்புறங்கள்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு பஸ்ஸில் மட்டும்தான் நம்ம இலவசமாக வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா? பட் இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது இந்த எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டியூலெக்ஸ் இந்த மாதிரியான பேருந்துகள்லையுமே நீங்கள் இலவசமாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க, நீங்கள் சென்னை வரணும் அப்படின்னும் போது நீங்கள் தமிழக அரசாங்கத்தோட எக்ஸ்பிரஸ் பஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அந்த பஸ்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். எஸ், ஆமாம், கன்னியாகுமரியிலேருந்து மதுரை போகலாம், மதுரையிலேருந்து சேலம் வரலாம், சேலத்துலேருந்து ஈரோடு போகலாம். இந்த மாதிரி எந்த பஸ்ஸில் வேணாலும், அதாவது எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டியூலெக்ஸ் இந்த பேருந்துகளில் நீங்கள் இலவசமாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் எப்பத்திலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி இல்லையா? ஸோ காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்னையிலிருந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 6000 கோடி வந்து செலவாகும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்போதுமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிறதா இருக்கட்டும், ஈரோடுலேருந்து சேலம் இந்த மாதிரி ட்ராவல்லையே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்கூல் போகிற குழந்தையா இருக்கீங்க, அப்படி இல்லைனா வந்து வேலைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, இல்லை இந்த ஊரில் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, நான் பக்கத்து ஊர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திட்டம் ஒரு சூப்பரான ஒரு திட்டம். ஸோ சொல்லுங்கள், யாரெல்லாம் வந்து அதிகமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க? நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க? அண்ட் இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை தாராளமாக வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதில் விஜய் அவர்கள் அறிவித்த 3வது ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமையாது அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கார்கோ, மற்ற எல்லா விஷயங்களுக்குமே சென்னை விமான நிலையம் தான் ஒரு பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ரொம்ப அதிகப்படியான பேசஞ்சர்ஸ் வராங்க. ஸோ சென்னைக்கு 2வது ஒரு விமான நிலையம் வேணும் அப்படின்ட்டு நிறைய இடங்களை வந்து சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து செலக்ட் ஆனது தான் இந்த பரந்தூர் விமான நிலையம். பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பெரும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து பாதிக்கப்படுது, 2வது ஒருவேளை அங்கே அந்த பரந்தூர் விமான நிலையமானது வருது அப்படின்ற பட்சத்தில் குடிமக்கள் வந்து ரொம்பவே வந்து குடியிருப்பு வாசிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய நீர் நிலையங்கள் வந்து பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட பரந்தூர்ல வந்து நீங்க விமான நிலையம் அமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 5746 ஏக்கர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுல நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. எங்களுடைய வீடுகளா இருக்கட்டும், விவசாய நிலங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்த நிலையில இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர்ல விமான நிலையமானது அமையறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மறுபடியும் யோசிக்கலாம், அப்போ 2வது விமான நிலையம் வராதா அப்படின்னு கேட்டா வரும். பரந்தூரில் வராது, மேபி அடுத்தடுத்து நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் வேற எங்கே வந்து இந்த விமானம் நிலையம் அமைக்கிறோம் அப்படின்னும் போது விவசாயம் நிலமாக இருக்கட்டும், இல்லை குடியிருப்பு பகுதிகள், இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத ஒரு சூழ்நிலை எங்கே இருக்கோ அங்கே இந்த 2வது விமான நிலையம் அமைக்கிறதுக்கான பிளானானது எடுத்து வைக்கப்படும் அப்படின்றதுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிரடியாக சட்டப்பேரவையில் அறிவிச்சு இந்த 3 திட்டங்களை வந்து பார்த்தாச்சு. இதை தாண்டி இன்னொரு அப்டேட்டும் இருக்குங்க. நீங்கள் ரேஷன் கடைகளில் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சட்டப்பேரவையில் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் அவர்கள் சட்டப்பேரவையில் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஊரில் இருந்து வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த ரேஷன் கடைகளில் போய் பொருள் வாங்க
வாங்குறது அப்படின்றது சவாலானதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நிறைய வாடகை வீட்டிலேருந்து வீடு மாறிக்கிட்டே இருக்கிறவங்க அடிக்கடி அவங்களோட ரேஷன் கடையுமே வந்து மாற்ற மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ரேஷன் கடையானது இருக்கும், அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரேஷன் கடையானது இருக்கும், அவங்க வசிக்கக்கூடிய இடமானது வேற ஒரு இடமா இருக்கும். டிராவல் பண்ணி தான் அந்த ரேஷன் பொருட்களை வாங்குவாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் வாங்காமலே விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நியாய விலை கடையானது இருக்கோ அங்கேயே உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்தாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு பேக்கில் எடுத்துகிட்டு போயிடும், அந்த ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு கேட்டால் மறந்துடும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஃபிசிக்கல் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அதோடைய ஃபோட்டோவானது சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய ஃபோனில் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதை காட்டியே உங்களுடைய நியாய விலை கடைகளில் உங்களோட ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து அவங்களுடைய சொந்த ஊராக இருக்கும், பட் வேலை பார்க்குறது மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கோயம்புத்தூருக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த நியாய விலை கடையில் பொருள் வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சென்னையிலேயே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நியாய விலை கடை இருக்கோ அங்கே உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இவங்களுக்கு இங்கே ஒரு பொருள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், பட் சென்னையில் வாங்குறாங்கன்னும் போது அவங்க ஸ்கேம் பண்ணி ஏமாற்றி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய ரேஷன் கார்டையோ இல்லை சாஃப்ட் காப்பியோ காட்டுறீங்கன்னும் போது அதை என்ட்ரு பண்ணுவாங்க. என்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு என்ன பொருள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அதன் அடிப்படையில் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் கூட கொடுக்கறதுக்கோ இல்லை குறைச்சலாக கொடுக்கறதுக்கோ எந்த ஒரு அவசியமும் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன பொருள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த 3 சிலிண்டர் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 சிலிண்டரில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கேஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதோட உங்களுடைய மொபைல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் லிங்க் ஆகி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ்லாம் அதில் பண்ணியிருக்கீங்கன்னும் போது தான் ஈஸியாக அந்த அமௌண்ட் ஆனது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக எல்பிஜிக்கான e-KYC செஞ்சு முடிங்க அப்படின்ட்டு அரசாங்கம் பல தரப்பில் டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஜூலை வந்து 30 சொன்னாங்க, அப்புறம் ஆகஸ்ட் 15 சொல்லி ஆகஸ்ட் 23 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த e-KYC முடிக்கிறதுக்கான அந்த ஒரு டேட்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் அந்த டேட் ஆனது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நீங்கள் இந்த எல்பிஜிக்கான e-KYC வந்து முடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஈஸியாக முடிச்சிடலாம். ஒருவேளை அது எப்படி முடிக்கணும் அப்படின்னு தெரியலனாலுமே கவலை இல்லை, நம்ம சேனல்லே இதுக்கான ஒரு வீடியோவும் வந்து டீட்டெயில்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் உங்களுடைய e-KYC சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் அதிரடியாக அறிவிச்ச அதிரடியான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 4-5 அப்டேட்ஸில் எது ரொம்பவே சூப்பர்ப்பா, இது நிஜமாலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்றதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.